الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாளனும் அல்லாஹ் தஆலாவின் திருப்பெயரை துவங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான நாயகர் கண்மணி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் புனிதமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களின் அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அதைத் தொடர்ந்து தாபியீன்கள் தாபியீன்கள் குறிப்பாக குலையும் போற்றும் குருநாதர் ரவுதுநாதர் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவர்கள் மற்றும் நல்லவர்கள் நாதாக்கள் இன்னும் குறிப்பாக காலம் பரிவாரும் சிரேச பெருமக்கள் மீதும் இங்கே சமூகம் தங்கியிருக்கும் நம் அனைவரின் மீதும் இன்று நிலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இவ்வகையின் தலைவர் பெருமானார் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்திருக்கும் முக்கியஸ்தர்களே, ஒரு சிறப்பான ஏற்பாட்டை வருடந்தோறும் அதுவும் குறிப்பாக 3 நாட்கள் நல்ல பல அமல்களோடு இங்கே மேடையிலே வீற்றிருக்கும் உலமா பெருமக்களே, மூத்தோர்களே, அறிவு பெருமக்களே, குறிப்பாக இந்த பள்ளியினுடைய மாண்புமிகு இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, இங்கே நாங்கள் மேடையில் இருக்கின்றோம். ஆனால் கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் பெருமக்கள், குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய ஹாஃபிதுங்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய பெருமக்களே, மாண்புயர் ஹாமிதியாவின் தகுதிமிக்க தலைவர் எங்களது உஸ்தாது பெருந்தகை, எங்கள் அபிராமம் தாருல் அருக்கம் என்ற ஹிபுல் மதர்சாவினுடைய கௌரவ முதல்வராகவும் தக்க ஆலோசனைகளை வழங்கி அவ்வப்போது எங்களை வழிநடத்தாட்டி கொண்டிருக்கும் ஹாமிதியா மதரசாவினுடைய முதல்வர் தலைவர் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த மழை நேரத்திலும் கூட சற்று குளிராக இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் கூட தாய்மார்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த நிகழ்வு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலும் அவர்களுடைய திருப்பெயராம் குத்துபுநாதர் கௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தின் பெயரிலும் நடத்தப்படக்கூடிய இந்த கந்தூரி இந்த காலத்திலே இருக்கக்கூடிய வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கு அவசியத்திலும் அவசியம். இது காலத்தின் கட்டாயம். இன்னும் அதிகமாக அவர்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்கும் அவர்கள் வழி நின்று வாழ்வதற்கும் வழிவகையாக இருக்கக்கூடிய அம்சம்தான் இந்த போன்ற கந்தூரி விழாக்களில் நடைபெறக்கூடிய பயான்கள். சிறியோன் என்னை அழைத்து நிறைய வார்த்தைகளை சொல்லி எனது அருமை சகோதரர் காக்கா சதக்கத்துல்லா ஹாஃபிஸ் அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் அவர்கள் சொல்லும் அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது என்றாலும் நீங்கள் துவா செய்யுங்கள். எங்கள் அபிராமம் தாருல் அருக்கம் மதரசா ஹாமிதியாவினுடைய பிள்ளையாக வளர்ந்து வரக்கூடிய எங்கள் மதரசா இன்னும் நீடித்து நிலையாக நல்ல பல சாலிஹான ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும் என்று தாங்கள் அனைவரும் சபையிலே துவா செய்யுங்கள். இந்த சபை அருகூர்ந்த சபை, இந்த சபை அருகூர்ந்த சபை. இந்த சபையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சகீனத்தும் இறங்கக்கூடிய சபையாக்கும். பெரியோர்கள் கௌதுநாயகத்திற்கு பேரிலே நடத்தப்படக்கூடிய சபை அல்லவா? சரி, ஹைர். குறுகிய நேரத்தில், ஏனென்றால் மழை நேரமாக இருப்பதின் காரணமாக சில விஷயங்களை அடிய உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். கண்ணியத்திற்குரிய பேசுவோமா? அப்படி பேசுவோம். கொஞ்சம் குடிச்சிக்கணும். தாங்க முடிய மாட்டேன், அவ முடிய மாட்டாங்க.
எளிமையா எளிமையா இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்று காலை எங்களுக்கு ஒரு பாக்கியம். என்கூட அபிராமத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மக்தப் மதரசாக்களுடைய ஆய்வாளர், பல பொறுப்புகளிலிருந்து சமூக சேவையாற்றிருக்கக்கூடிய எனது சகோதரர் அப்துல்லா ஹசரத் அவர்கள் புனிதமான புர்தா மஜ்லிஸுக்கு நாம் அவசியம் போயே ஆக வேண்டும். அதுவும் காயல் பட்டினத்தினுடைய ஹாமிதியா மாணவர்களுடைய அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் இரவோடு இரவாக பயணித்து வந்தார்கள். காலையிலே அவர்களும் சீருரை நிகழ்த்தினார்கள். மாஷா அல்லாஹ். ஹசரத் அவர்கள் இந்த புனிதமான புர்தா மஜ்லிஸுக்காக வந்தார்கள் அல்லவா. இதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் வெளிப்பாடு அல்லவா. ஹைர் பெருமக்களே, இந்த நிகழ்வினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களுடைய அருவந்த திருப்பேரரான கௌது நாயகத்தினுடைய அகமியங்களையும் அன்பையும் முஹப்பத்தையும் இதயங்களில் போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு, கடமை பெரியோர்களுக்கு இருக்கின்றது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தருள் வாழிப்பானாக. அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு சபையிலே நாமெல்லாம் பிரபலியமாக பல மீலாது மேடைகளிலே பேசக்கூடிய கேட்ட ஹதீது தான். இருந்தாலும் கூட அதை சொல்லி மகிழ்வதில் நமக்கு ஒரு ஆனந்தம் அல்லவா. ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு தோழர் சஹாபி ரலியல்லாஹு மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாம நாள் எப்போ வரும் நாயகமே என்று கேட்கிறார்கள். அவருடைய உள்ளங்களை பார்த்தீர்களா? கியாம நாள் கபுரிஸ்தானுக்கு போனால் கூட நம்மில் பலருக்கும் மௌத்துடைய சிந்தனை வராது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனுடைய இந்த சமாடியிலே சஹாபாக்களுடைய வெள்ளாந்தியான உள்ளத்தை பார்த்தீர்களா? நாயகமே கியாம நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி மா அஅதத்தலஹா, அதுக்காக நீங்க என்னமா ப்ரிப்பேர் வச்சிருக்கீங்க, தயாரா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவார்கள் அல்லவா, யா ரசூலல்லாஹ் அன உஹிப்புல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரான தங்களையும் நாயகமே முஹப்பத்து வைத்திருக்கிறேன் நாயகமே என்று சொல்வார்கள். அதில் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் எல்லாம் சற்று விரிவாக வரும். என்ன என்று சொல்வாங்க கேட்டா, யா ரசூலல்லாஹ், நான் மெச்சு பேசும் அளவுக்கு என்னிடத்திலே பெரிதாக சொல்லிக் கொள்ளும்படியான நிறைந்த தொழுகைகளோ நிறைந்த நோம்பு போன்ற இத்தியாதி எக்ஸ்ட்ராவான அமல்களோ என்னிடத்தில் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று உங்களுடைய முஹப்பத்தை நான் சுமந்திருக்கிறேன் நாயகமே என்று சொல்ல பொழுது நாயகம் பெருமானார் ஃபைன்னக மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொல்லி முடித்தார்கள். இது நாம் அறிந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறைகள் இதனுடைய எஃபெக்ட் என்ன, இதனுடைய கன பரிமாணம் என்ன என்பதை உள்வாங்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஒரு வரியினுடைய பாதி துண்டு இருக்கும் அல்லவா, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று சொன்னாங்க. இதை நம்மில் பலரும் கடந்து போக வாய்ப்பு உண்டு. ஆனால் சஹாபாக்கள் புத்திஜீவிகள் இது போன்ற விஷயங்களிலே சுதாரித்துக் கொள்வார்கள். சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவித்து அவர்கள் அகமகிழ்ந்து பேசுகிறார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாங்கள் வந்து விட்டோம். மதீனாவுக்கு வந்த பிறகு பெரியோர்களே,
பத்ர் எல்லாம் கண்டார்கள். அதைவிட இமாலய வெற்றி உண்டு. ஆனால் இந்த வெற்றியெல்லாம் சுகித்த சஹாபா பெருமக்களில் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் அடைந்த, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நான் என்று சொல்லவில்லை, நாங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அருளான வாக்கியங்கள், ஃபமா ஃபரிஹனா பஅதல் இஸ்லாமி ஃபரஹன் அஷத்த, ஃபமா ஃபரிஹனா பஅதல் இஸ்லாமி ஃபர்ஹன் அஷத்த மின் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக மஅ மன் அஹ்பப்த. நாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு நாங்களாய் சஹாபாக்களாகி நாங்கள் உச்சபட்சமாக கடுமையாக அடைந்த சந்தோஷம் எது தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக மஅ மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவங்க கூட இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? இந்த வார்த்தை நாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அடைந்த சந்தோஷங்களில் கூடுதலான உச்சபட்சமான சந்தோஷம், மகிழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தியதுன்னு சொன்னாங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன? அருமையான பெரியோர்களே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இதுதான் சஹாபாக்கள் விளங்கிக்கிட்டாங்க. இந்த சூழ்ச்சமத்தை நாங்கள் பெருமானார் மீது அளவு கடந்த அன்பு வைத்து இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோடு இருப்பீங்கட்டாங்கல்ல. நாங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எங்கள் ஹபீப் கண்மணி நாயகத்தை நாங்க நேசம் கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட நிச்சயம் கண்டிப்பா ஷுவரா சொர்க்க பதியிலே நாங்கள் அவங்க கூடவே இருப்போம் என்று புலங்காகிதம் அடைந்து நாங்கள் இந்த விஷயத்தில் சந்தோஷம் அடைந்தோம் என்று சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இது எவ்வளவு முக்கியமான விஷயம். முதலில் முஹப்பத், இரண்டாவது அமல். முதலில் முஹப்பத் வேண்டும். சிலர்கள் என்னது முஹப்பத் முஹப்பத்னு ஆளுங்களா பேசிக்கிட்டு இருக்கியோ, அமல் இல்லவா முக்கியம்? முஹப்பத் இல்லாத அமல் முண்டம் தான், அது உயிர் இல்லாத சனம் போன்று தான். கொஞ்ச நாள் அமல் செய்ய விட்டுட்டு போயிடுவான். அதனுடைய கன பரிமாணம் தெரியாது, வேல்யூ என்னன்னு புரியாது. முதல்ல யாரு ரசூலுல்லாஹ், யாரு கௌது நாயகம், அவங்கள விளங்கணும், அவங்க மேல அன்பு வைக்கணும். இதெல்லாம் இல்லாதனால தானே இன்னைக்கெல்லாம் நாம பார்க்கிறோம், நடிகர்கள் பின்னாடி போய் 41 விலை மதிப்புள்ள மதிப்பற்ற உயிர்களை பாருங்க. என் புருஷனை விட அந்த நடிகர் தான் எனக்கு முக்கியம். எப்படியெல்லாம் தொலைக்காட்சிகளிலே பேசக்கூடிய அந்த பேடு வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோமே. 41 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு விட்டதே. இது தவறான நேசம். தவறானவர்களோடு நேசம் கொண்டால் விளைவு என்ன என்பதை கலிகாலத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததியினர்களுக்கும் நாயக திருமகனுடைய நேசத்தை உள்ளே புகுத்த வேண்டும். 1500வது மீளாதை கண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை ஊட்டணும். அல்லாமா மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா இங்கே பிறந்து எங்கள் பகுதியிலே அவர்கள் இருக்கக்கூடிய மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா சொல்லுவார்கள் அல்லவா, என்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரியம், ஹுப்புக்க நாயகமே உங்க பிரியம் என்னுடைய எலும்பு உடம்பு சதை துண்டு நாளங்களை எல்லாம் அப்படி கலந்து ஊடுருவி போய்விட்டது நாயகமே. அப்படி இருக்கும் பொழுது எங்கனம் ஷைத்தான் உள்ளே புக முடியும்? ஷைத்தான் உள்ள வரமாட்டான் பெருமானாருடைய முஹப்பத் இருந்தால் என்று மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா நாயகம் சொல்வார்களே. அந்த முஹப்பத்துக்கெல்லாம் வெளிப்பாடாக உண்டாவதற்கு ஒரு காரணியாக இது போன்ற மீலாது விழாக்கள் ரொம்பவே அமைய பெறுகிறது பெருமக்களே. அதாவது நான் இப்போ சிலோனில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆலயம் ஒருத்தவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு சரித்திரத்தை. நம்முடைய தமிழகத்திலே திண்டுக்கல் பக்கத்திலே மானாமூனா கோயிலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் நான் போயிருக்கிறேன். அங்கே ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ஒரு தியாரம் உண்டு. அவங்க ஆரம்ப கால பாக்கவி கொழும்பு ஆலிம்சா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு பெரியவங்க. எங்கள் பகுதியில் கொழும்பு ஆலிம்சா ஸ்கூலு மதரசாலாம் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் நான் சொல்வது உண்டு, இந்த தமிழகத்திலே ஒரு காலத்திலே மக்தப் மதரசாக்கள் எப்படி நம்ம ஊரிலே கல்வி தந்தையாக அபுல் ஹுஃபாலாக பெரியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நிறைய ஹாஃபில் உருவாருக்கு, இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இருக்கிறார்கள் அல்லவா. அதுவும் அந்த ஜமானிலே ஊர்கள் தோறும் கிராமங்கள் தோறும் மாட்டு வண்டி சமயங்களில் கால்நடையாக கொழும்பு சையது முகமது ஆலிம் பாக்கவி கத்தசல்லாஹு சிரவுல் அஸீஸ் ஒரு இறைநேசர் பெரிய ஆலிம் பாக்கவி
அவங்களுக்கு ஏன் கொழும்பு அனுப்பிச்சாண்டா, அவ கொழும்புல பிறந்தவங்க. ஆரம்பத்தில் அந்த கொச்சிக்கா, கொழும்புல உள்ளவங்களுக்கு தான் தெரியும், கொச்சிக்கா மிளகா சாப்பிடுவா, கொஞ்சம் காரமாக இருப்பா, போல்ட்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கொழும்பு ஆலிம்ஷா ஓத வர்றதுக்கு முன்னால ஆலுஸ்மா ஆஜான் பகவான ரொம்ப இதாக இருப்பாங்க, துடுப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒரு விழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலே ஓரமாக நின்று அவதானிக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த விழாவின் மூலமாக எனக்கு ஒரு ஆலிம் சொன்னதை நான் உங்களுக்கு ஹிக்காயத்து பண்ணுகின்றேன். கல்விலே அல்லாஹ் மனமாற்றத்தை கொடுத்தான். நேர வந்துட்டாங்க, இந்தியாவுக்கு புறப்பட்டு கீழே அல் அரூசியா தைக்காவில் எல்லாம் ஓதினார்கள். இமாம் அருஸ் நாயத்தினுடைய தொடர்பெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இமாம் அருஸ் நாயமா அதுக்கு பிந்தியம் தெரில. ஆனால் அப்புறம் வந்து பாக்கையாத்து போயிட்டாங்க. வேலூர் பாக்கையாத் சாலிஹாத்து போய் அங்கே அலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஓதி ஆஸ்தான மாணவராக பட்டம் பெற்று கொழும்புக்கு போயிடுவாங்க. கொழும்புக்கு போன உடனே பெண் பார்த்துருவாங்க. இந்த சரித்திரத்தை சொல்லணும்னு எனக்கு நான் நினைச்சு வரல. இருந்தாலும் ஒரு விழா எப்படி மாற்றம் ஒரு மனிதனுக்கு டர்னிங் பாயிண்டாக அமைகிறது என்பதற்காக அல்லாஹ் நினைவூட்டிய செய்தி இது. இப்போது அப்போ அவங்க கொழும்புக்கு போகிறாங்க. என்ன அதுக்கடையில் வீட்டில் பேரண்ட்ஸு இறந்துட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அதோட அந்த தகவல் வந்ததோட பார்க்கலையாம். ஓதி முடிச்சு ஒரு ஹிம்மத்தா போய் நிற்கிறாங்க. ஒரு இளமை பருவம், என்ன நிக்காக முடிக்கணும், தாடியெல்லாம் வச்சிருப்பாங்க. பொண்ணு சொல்லி விட்டதான் பாருங்க, நம்ம எவ்வளோ பருளுகளை என்ன விட்டுவிட்டு சர்வசாதாரணமாக நம்ம சில பேர் கடந்து போகிறாங்க. பொண்ணு சொல்லி விட்டதான் அந்த கல்யாணம் நிக்காவுக்கு முன்னால் அவங்க தாடியை கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்களேன். ஏன்னு கேட்டால் நல்லா தெரியலேன்னு இந்த மாதிரி ஒரு சொல்லி விட்டுருக்கா. உடனே நிக்காவுக்கு முன்னாலேயே ஒரு சுண்ணத்தை மௌத்தாக்க சொல்கிறாங்கள, நிக்காவுக்கு பிறகு என்னென்ன அதாபெல்லாம் வருமோ என்னென்னமோ நடக்குமோன்னு பயந்து விட்டு போய் நிக்காக வேணாண்டு இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழகத்துக்கு வந்தாங்க. இன்னொன்று கேள்விப்பட்டோம், கடைசியில் அந்த அம்மாவும் நிக்கா முடிக்காமல் இருந்தாங்களா. இவங்க இங்கே வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த உம்மத்தினுடைய நிலையை பார்க்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து ஒருவேளை கஞ்சியை சாப்பிடுவாங்க. ஏன் கொச்சிக்காண்டா ஒரு கஞ்சி ஒரு மிளகா சாப்பிட்டுக்கிட்டே போயிடுவா. அப்படி ஊரா போய் பட்டணமா போய் மக்தபு மதரசாக்களுடைய தந்தையாக அவர்கள் திகழ்ந்து மதரசாக்களை உண்டாக்குனாங்க. ஒரு 300 சொச்ச மதரசாக்களை உருவாக்குனாங்க கொழும்பு ஆலிம்ஷா. அவங்க அங்கே இங்கே அடங்கியிருக்காங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இப்போ அடங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டால், ஒரு பெரிய ஆலிமாக மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆரிஃபாக வந்தவங்க ஒரு மீலாது விழா வந்து என்ன செஞ்சிருச்சு, அல்லாஹ் அவருடைய இதயத்திலே திருப்பு முனையாக ஆக்கி வைத்து பெரிய மகானாக அவர்கள் கொண்டு வந்து இந்த தமிழகத்திற்கு அவர்களின் மூலமாக ரப்பு ரஹ்மான் அல்லாஹ் மிகப்பெரிய சேவையை செய்ய வைத்தான். இது போன்றுதான் இந்த மீலாது விழாக்கள் என்பது அவசியம். அதிலும் இந்த விழா இரட்டை மகிழ்ச்சி, பெருமானாருக்கும் பாட்டனாருக்கும் திருப்பேரருக்கும் சேர்ந்து ஹந்தூரியாக நடக்கக்கூடிய இந்த விழாவிலே உண்மையிலேயே முஹப்பத்து முக்கியம். நான் சொல்லி வந்தேன் அல்லவா, புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, அதுல ஒரு பாதி மிச்சம் ஒன்று இருக்குது. என்ன அனஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நாங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு பெருமானார் இன்னக மஹமன் அஹ்பப்த அல்லது அல்மரு மஹமன் அஹ்ப, நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க கூட இருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வார்த்தையில இவங்க கண்டினியூட் பண்றாங்க. யாரு, அனஸ் ரலியல்லாஹு நானும் அப்படித்தான் அல்லாஹ்வை பிரியப்படுறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை பிரியப்படுறேன் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்காம தொடர்ந்து சொல்றாங்க. பக்கரின் உமர, நான் அபூபக்கரையும் பிரியப்படுறேன், உமரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களையும் நான் பிரியப்படுறேன். அப்ப நாம என்ன செய்யணும், சஹாபாக்களை பிரியப்படணும், அல்லாஹ் ரசூலை பிரியப்பட்ட அவுலியாக்களை நாம பிரியப்படணும். விளங்குதா விளங்கலையா? சொல்றாங்க சையதுனா அனஸ் ரலியல்லாஹு, நான் சையதுனா உமரை பிரியப்படுறேன், அபூபக்கரை பிரியப்படுறேன். ஆனா அதே நேரம் இல்லமா குன்பி ஆமாலையும் அவங்கள மாதிரியா நான் அமல் செய்யாட்டாலும், நான் அவங்கள போன்று பெரிய அளவுக்கு நான் நிக்க முடியாட்டாலும் அர்ஜு அன் அகூன மஅஹும், நான் அவங்க கூட இருப்பேன்னு நான் நம்புறேன், நான் விரும்புறேன், ஆதரவு வைக்கிறேன். யார் சொல்றா, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் வெற்றியினுடைய ஒரு சூழ்ச்சமா. நாம பெரியவங்களை, கண்மணி நாயகத்தை, நாதாக்களை, நல்லடியார்களை, சாலிஹீன்களை நேசிக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு ரகசியத்தை அல்லாஹ் வெற்றியை நமக்கு வைத்திருக்கிறான். அதை இந்த காயல் பட்டத்தினுடைய பாரம்பரியமாக பெருமக்கள் விளங்கி கொண்டதினுடைய இதுதான் இது போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். முதல்ல முஹப்பத்து, நல்லடியார்களுடைய நெருக்கம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். சரிங்களா? இப்போ நாம் அதிகமாக ஹதீது
குதுசி கேள்விப்பட்டு கேட்போம், பயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில் வரும், அல்லாஹ் சொன்னதாக, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி. அல்லாஹ் சொல்வான்ல, என்னுடைய நேசர்களே, அவுலியாக்களை யார் பகைத்து கொள்கிறாரோ அவர்கிட்ட நான் யுத்த பிரகடனம் பண்றேன். அல்லாஹ் யுத்த அறிவிப்பை வெளியிடுறான். என்னுடைய அவுலியாக்களை யாராச்சும் பகைச்சிக்கிட்டாண்டு. இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் முஹத்தீஸீன்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இதுல ஒண்ணு இருக்குது, விளங்கணும். என்ன விளக்கணும் கேட்டா, அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை யாரு பகைச்சிக்கிறானோ அப்ப அல்லாஹ் கோவப்படுறான், அப்படிதானே? அதே நேரத்தில் இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை யாரு நேசம் கொள்றாங்களோ, பிரியம் கொள்றாங்களோ, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று முஹத்தீஸீன்கள் விளக்கம் தராங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக, நம்ம சந்ததியருக்கு தருவானாக. இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள், இந்த மஜீதே அவர்கள், அது மாதிரி இங்கே கேள்விப்பட்டோம், மாஷா அல்லாஹ் மதரசாக்களுக்கெல்லாம் வந்து ஓதி கொடுத்து இப்படி ஆக்கப்பூர்வமான காரியங்களை நடத்தக்கூடியவருக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. பெருமக்களே, சுஹபத்து சாலிஹின், நல்லடியார்களுடைய நேசம் நமக்கு வேணும். தொடர்பு நமக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும். இல்லை என்றா மனுஷன் வீணா போய் விடுவான், வழிகட்டு போய் விடுவான். அப்ப நல்லவர்களுடைய தொடர்பு நமக்கு வேணும் அல்லவா? தத்துவ ஞானி பாரசீகத்தை சேர்ந்த அல்லாமா சஅதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நாம சூரத்துல் கஹ்ஃப்ல கொஹிவாசிகள் அவுலியாக்கள்ல அந்த வரலாற்றில் படிப்போம், வ கல்புஹும் பாசிதுன் ஸிராஐஹி பில் வஸீதி. அந்த அவுலியாக்களான இளைஞர்கள் 7 பேர் குகை வாசல்ல 309 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சான்ல, அதுக்கு அந்த குகையினுடைய வாசலிலே தமது 2 முன்னங்கால்களையும் விரித்த வைத்தவாறு அந்த நாய் இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த நாயை பத்தி அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பார்த்தீர்களா, அந்த நாய் ஒரு குர்ஆனுடைய வரலாறாக போய்விட்டது, ஒரு வரலாறாக மாறிவிட்டது. இன்னும் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தரஜத்துன் அதீமா, அது பெரிய அந்தஸ்தை அல்லவா பெற்று விட்டது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு நாயே இப்படி உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டது என்றால் மூமின்கள் நாம நல்லவர்களுடைய தொடர்பில் இருந்தால் எப்படி அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான்னு குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் விளக்கி எழுதுவாங்க. அல்லாமா சஅதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அந்த நாயை குர்ஆனுடைய வரலாறாக வச்சுட்டான். பாருங்க, அந்த குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல 4 இடத்துல அந்த நாயை பத்தி அல்லாஹ் பேசுறான். எத்தனை இடத்துல? 4 இடத்துல. எவ்வளவு பேர் இருக்கா அந்த உலகத்துல வந்தா எல்லாரும் குர்ஆனுடைய வரலாறா மாற முடியுமா? அது ஒரு நல்ல லிஸ்ட் பட்டியலில் வந்திருக்கு பாருங்க. அந்த நாயை புகழார சுட்டில அல்லாஹ் சொல்றான், 4 இடத்துல வருது. ஓ கல்புஹும் பாசித்துன், அவருடைய அந்த நாய். அடுத்து பாருங்க, ஓ தரஷம்ச, அந்த ஆயத்துல வருமா, இல்ல இதா தலஅத் சயகூலுன ஸலாஸத்து ராபிஉஹும் கல்புஹும். அந்த கோயிலை பத்தி 3 பேர் இருந்தாங்களா, 4 பேர் இருந்தாங்க, அப்படி உரையாடல் வரும்லவா. சயகூலுன ஸலாஸத்து ராபிஉஹும் கல்புஹும், அவருடைய நாய். அப்புறம் வயகூலுன ஹம்ஸத்துன் சாதிஸுஹும் கல்புஹும் ரஜ்மும் பில் கைப், 2 ஏற்கனவே ஒன்று வந்துச்சு, 3. அப்புறம் சபஅத்து வயகூன சபஅத்து வ ஸாமினுஹும் கல்புஹும், 4 இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு நாயை நல்ல விதமா சொல்றான். இதைத்தான் சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாமா சஅதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தஆலா ஒரு நபி சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அல்லாஹ் அதற்கு ஆப்போசிட்டா பேசுறான். ஃபாசிகீன்களோடு பாவிகளோடு அந்த பொம்பளை சேர்ந்ததுனால அவ ஃபாசிகீன்கள் ஒரு ஆளா போயிட்டா அப்படின்னு அல்லாஹ் இடித்துரைத்து பேசுகிறான். இங்கே ஒரு நாயை டாப்ல தூக்கி பேசுகின்றான், புகழ்ந்து பேசுகின்றான். ஒரு நாய் புகழ்ந்து பேசப்படுகிறது, ஒரு நபியினுடைய மனைவி இகழ்ந்து பேசப்படுகிறார் குர்ஆனுடைய வரலாறாக. பார்த்தீர்களா? இது சிந்திக்க வேண்டும். ஏன் அந்த நாய் உயர்வு பெற்றது என்று சொன்னால், நல்லடியார்களோடு அந்த ஜீவன் தொடர்பில் இருந்ததினால் அந்த தொடர்பை அல்லாஹ் நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானா. சுஹபத்து சாலி ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. அதாவது அதே சஅதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு உவமை தத்துவத்தை ஒரு கற்பனை பாத்திரத்தோடு சொல்லுகிறார்கள். என்னவென்றால், ஒரு நண்பர், ஒரு கூட்டாளி, என்னமா நல்ல கூட்டாளியோட சேர்ந்த இளைஞர்கள் பிள்ளைகள் கவனிங்க, ஒரு நண்பர் குளியல் அறைக்கு போகின்றார். குளிக்க போகும் பொழுது இன்னொரு நண்பர் ஒரு களிமண்ணை, வாசனை திரவியத்துக்கு பதிலாக களிமண்ணை எடுத்து கொடுக்கின்றார். அப்பொழுது பார்த்தால் அந்த களிமண் மணக்கிறது, அதுவும் ரோஜா பூ மணமாக மணக்கிறது.
இப்பொழுது சமாச்சாரம் நடக்குது. குளிக்க போறார் ஒரு நண்பர், இன்னொரு நண்பர் களிமண்ணை கொடுக்கிறார், குளிக்கிறார். இப்பொழுது இந்த களிமண் இடத்திலே இமாம் சாதி ரஹ்மத்துல்லா இது ஒரு உருவக அமைப்போடு கேட்கிறார்கள் தத்துவமாக, ஓ களிமண்ணே, என்னது நீ களிமண்ணா? இல்லையே. ஆமா, நான் அட்லீஸ்ட் ஒரு களிமண் தான். நீங்கள்லாம் என்னை வந்து பேசுவீங்களே இகழ்ந்து, அந்த களிமண் தான். பேசும்போது என்ன செய்வா, என்ன பொம்பளைய அட மண்ணா போகும்பா. சில கிராமத்தில், நம்ம ஊர் பொம்பளை கிடையாது, பேசும்போது மண்ணா போ, அரே என்ன மண்ணு மாதிரி உட்காந்துக்கிறா அப்படிமோ பாடம் நடத்தும் போது மண்ணு மாதிரி. அந்த மண்ணு சொல்லுது, நீங்கெல்லாம் இன்னைக்கு இழுத்துடுத்து பேசும் மண் தான், சாதாரண ஒரு மண் தான் சொல்லு. இல்லை, அந்த மிஸ்குன் அம்பருன், நீ மிஸ்குங்கிற கஸ்தூரியா அல்லது அம்பர் என்ற வாசனை திரவியமா என்று சாதி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹ் களிமண்கிட்ட கேட்கிறாங்க. அந்த மண்ணு சொன்னது, ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, நான் மிஸ்கும் இல்லை அம்பரும் இல்லை. என்ன நடப்புன்னு கேட்டா, ஒரு ரோஜாப்பூ செடி, அதற்கு கீழால் நான் மண்ணாக இருந்தேன். இப்பொழுது அந்த ரோஜாப்பூ மலரிலே, அந்த மொட்டு காம்பிலே பனிகள் படர்ந்து அந்த பனித்துளிகள் வழிந்தோடியது, அந்த வழிந்தோடியது என் மேல் பட்டது, நான் மணக்கின்றேன் என்று அந்த களிமண் பதில் சொன்னதாம். பார்த்தீர்களா? இது சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு களிமண் மணக்கிறது அந்த ரோஜாப்பூ செடிக்கு கீழால் இருந்ததுனால். அதை தான் நம்ம கேஷுவலா நம்முடைய பெரிய பெற்றோர்கள் தாய்மார்கள் அடே பூவோட சேர்ந்து நாறு மணக்குமாப்பான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இவங்க இவ்வளவு தத்து மஸ்தராங்க பத்தியில. ஆகவே நம் நல்லோர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், அவங்க மேல நம்ம தொடர்பு வைக்கணும், அவங்க அன்பு வைக்கணும். அதைத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அடியார் என்னுடைய அடியார்களான அவுலியாக்களை யாரு பகைத்துக் கொள்றானோ அவட்ட நான் யுத்தம் பண்றதுக்கு ரெடிங்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான்ல, நீ அவுலியாக்களை நேசம் கொள்ளு, அல்லாஹ் ஒன்ன கண்ணியப்படுத்துவான். இந்த ஹதீஸ் குதுசிக்கு உள்ள இப்படி விளக்கம் இருக்கா இல்லையா? இருக்கிறது, நமக்கு புரியும் என்று நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் என்றால், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கௌது நாயகத்தையே நாம் கொண்டாடுகிறோம். அந்த சப்ஜெக்டுக்கு இப்ப நம்ம வருவோம். இப்ப நம்ம பள்ளிவாசல் என்ன, கடற்கரை முஹியுத்தீன் பள்ளி, கடற்கரை முஹியுத்தீன் பள்ளி. அப்ப ஊருக்குள்ள இன்னும் முஹியுத்தீன் பள்ளி இருக்குல்லம்மா, இருக்குது. இது எங்கன்னு இல்ல, எங்க ஊர்லயே கிராமத்துல கூட எங்க அம்மா ஊர்ல முஹியுத்தீன் பள்ளி தான் பிறக்கும் போது. இப்ப புதுசா ஆளுக்கு வந்துட்டு அப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க கூடாது, என்னமோ புத்தி ஜீவி மெகச்சு போய், புத்தி வலிஞ்சு போய் அந்த பேர் வைக்க கூடாது, தக்குவான்னு வைக்கும். மஸ்ஜிது தக்குவா, அது எங்க இருந்து வந்த காசுன்னு தெரியாது. என்ன காசு ரொம்ப முக்கியம் இல்லை, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஹலாலான காசை போடணுமா இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறோம், இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, காபத்துல்லாவில் அந்த சுத்தி அந்த இதுல காபா அந்த கட்டடத்துல ஹத்தீம்ங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, ஹிஜ்ரி இஸ்மாயில் அப்படி ஒரு தொட்டி மாதிரி வருதுல, ஏன்னா சவுதியில சல்லி இல்லையா, அது காபத்துல்லாவுடைய சேர்ந்தது, இன்டோர், அது உள்ளது. காபத்துல்லா அது அந்த ஹத்தீம் பகுதியில் தொழுதா காபாக்கு உள்ள தொழுத நன்மை அதற்கு இருக்கின்றது. ஏன் அதை கட்டாம விட்டுட்டாங்க அப்படி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு வரலாறு எழுதுறாங்க, காபத்துல்லா கட்டும் பொழுது அப்பயே நம்ம ஐயாமுல் ஜாஹிலியான்லாம் கால அசன் சொன்னாங்கல்ல, அப்பயே ஒரு என்னன்னு கேட்டா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியா, இப்ப நம்ம காபத்துல்லாவை எடுத்து கட்டணும், இருக்கிற காசுலாம் கொண்டு வாங்க, என்ன தனவந்தர்கள் புலவர்கள் கொண்டு வாங்க, ஆனா ஷரத் கண்டிஷன், காசு வந்து ஹலாலா இருக்கணும், பட்டி கூட்ட காசா இருக்க கூடாது, ஃப்ராட் பண்ண காசை, இப்படி நீங்க ஹலாலான காசை கொண்டு வரணும், இதை நம்ம எடுத்து கட்டணும். அப்படிங்கும் போது ஹலாலா அவங்களோட குறைஷிகள், வியாபாரிகள், வணிகர்கள் காசு இல்லாம இல்ல, இப்படி ஒரு ஷரத்தை போட்ட உடனே காபாவை மதிப்பாங்க இல்லையா, உடனே காசு கொண்டு வந்தாங்க, இருக்கிற நிதியை வைத்து கட்டி முடித்தார்கள். அதற்கு பற்றாக்குறை ஏற்பட்டது, அப்படி விட்டுட்டாங்களாம். அதற்கு பிறகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குழப்பம் வந்துடக்கூடாது, ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கணும்னு விட்டுட்டாங்க. இன்னைக்கு சவுதி அரசாங்கத்துக்கு காசு இல்லாம இல்ல, இருக்குது, அப்படியே வாழையா விட்டுருக்காங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு மஸ்ஜிது கட்டும் பொழுது அந்த மஸ்ஜிதுக்கு ரொம்ப முக்கியம், தக்வா முக்கியம், பேரளவில் இருக்கக்கூடாது. இப்போ நான் எங்கள் ஊர் இந்த மாதிரி நிறைய ஊர்களில் முஹியுத்தீன் பள்ளி வாசல் இருந்துச்சு, இப்போ தக்குவா அது இதுன்னு வைக்கட்டும், அல்லாஹ் உண்மையான தக்குவாவை ஆக்கி வைக்கட்டும், பெயரளவில் இருக்கக்கூடாது. சரி, மஸ்ஜிது நபவின்னு இருக்க, மஸ்ஜிது நபவி அல்ல அல்லாஹ்வுடைய பேர் இருக்கணும் அப்படின்னா நபியுடைய பள்ளின்னு இருக்க, மஸ்ஜித் ஆயிஷான்னு இருக்க, இதெல்லாம் நம்ம பழைய சமாச்சாரம் பேசுறது. ஆக நான் சொல்ல வரும் செய்தி என்ன கேட்டா, நம்ம பாசிட்டிவான திங்கில நம்ம பேசுவோம், அதெல்லாம் விட்டுருவோம். நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் நேர்த்தியானவர்கள், குர்ஆனை நம்புனாங்க, அதை நமக்கு வாங்கி தந்தாங்க, ஹதீஸை நம்புனாங்க, கௌதநாயகத்தை நம்புனாங்க, இஸ்லாத்தை நம்புனாங்க, அதை தந்தவங்க தான் இதையும் நமக்கு தந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் எதை நமக்கு தந்தாங்கல்ல, அப்ப நம்முடைய முன்னோர்கள் முட்டாள் கிடையாது.
பாருங்க, நம்முடைய தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல, இலங்கையா இருக்கட்டும், இன்னும் சில நாடுகளாக இருக்கட்டும், உலகிலே ஒவ்வொரு ஊர்களிலும் பெரும்பாலும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முஹியீத்தீன் பள்ளிவாசல். இங்கே சாட்சியாக இருக்கிறதே கடற்கரை முஹியீத்தீன் பள்ளி. பிள்ளைகள், மாணவர்கள், தாய்மார்கள் கவனிக்கணும், சிந்திக்கணும். நம்முடைய முன்னோர்கள் ஏன் நமது பள்ளிவாசலுக்கு முஹியீத்தீன் பள்ளின்னு வச்சாங்க? வீட்டுக்கு ஒரு அப்துல் காதர், ஒரு மொய்யீதீன் பார்க்குறோம். அதுவும் நம்ம காயல் பண்ணத்தில் பார்த்தா மாஷா அல்லாஹ், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வீட்டுக்கு ஒரு மொய்யீதீன் இல்லை, நிறைய மொய்யீதீன் இருக்காங்க, நிறைய அப்துல் காதர். அந்த அப்துல் காதருங்கிற திருநாமத்தில் எத்தனை அவுலியாமார்கள் எல்லாம் உண்டாக்கி தந்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அப்ப வீட்டுக்கு இல்லந்தோறும் ஒரு முஹியீத்தீன், ஒரு அப்துல் காதர், ஊருக்கு ஒரு முஹியீத்தீன் பள்ளிவாசல் என்றெல்லாம் நான் பார்க்கிறோமே. என்ன காரணம் என்று சொன்னால், கௌதுல் ஆலம் முஹியீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி நாயகத்தினுடைய அளப்பரிய சீர்திருத்தம், அவர்களுடைய பங்களிப்பு, அவருடைய உழைப்பு, இந்த தீனை அவர்கள் மறு புனரமைப்பு செய்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. வரலாற்றை ஊண்டி படித்தவர்கள். இப்ப சமீபத்தில் தமிழகத்தில் குழப்பம் பண்ண வகாபிகள் தலைவர், அவரையே அவங்க குஞ்சுகள், அவங்க சிசியர்கள் விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க. எப்படி நாம விவாதம் பண்றதுக்கு, மார்க்கம் சொல்றதுக்கு நீ யோக்கியனா நான் யோக்கியனான்னு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதுல உள்ள தலைவர் இப்ப நான் லேட்டஸ்டா கேட்டது என்னடா, முஹியீத்தீன் அப்துல் காதர் என்ன செஞ்சிட்டார்? இப்னுல் ஜௌசியை விட செஞ்சிட்டாரா? இப்னுல் ஜௌசியமா அந்த காலத்தில் வாழ்ந்தவ. இப்னுல் ஜௌசியமா பெரிய கல்விமான் தான். கௌதுல் ஆலத்தினுடைய திருமஜ்லிஸுக்கு போய் கௌதுல் ஆலம் ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ளவர் கேட்கிறார், இந்த விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? இந்த தஃப்சீர் சரிதானா? இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும் சொன்னாங்க. கல்விமான்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, கிரிப்பு. கடைசியா கௌதுல் ஆலம் கஷ்பில் விளங்கிக்கிட்டு அடிச்சாங்க விளக்கங்களை. இது நமக்கு தெரியாது. கௌதுல் ஆலத்தை இந்த தீன்ல உள்ள முக்கியமான முஹத்தீஸீன்கள் புகழ்ந்து தள்ளுறாங்களே. இப்னு தைமியாவோட ரைமிங்கா பேசுவார். இப்னு தைமியா யாரு? வஹாபிகள், அவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய ஆசான் தலைவர். அவரு கூட கௌதுல் ஆலம் முஹியீத்தீனை புகழ்ந்து பேசுவார். ஏன்? நமது இந்தியாவில கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த அபுல் ஹசன் அலி நதிவி அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் கேட்டா, வறண்டு போன இதயங்கள், உள்ளங்கள் எல்லாம் செத்து போய் கிடந்த ஒரு காலம். அந்த காலத்திலே இந்த கௌதுல் ஆலம் முஹியீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி நாயகம் அவர்கள் அந்த வறண்ட இறந்த உள்ளங்களிலே ஈமான் என்ற விவசாயம் செய்தார், ஈமான் என்ற நீர் பாய்ச்சினார், ஈமான் என்ற வேளாண்மை செய்தார் என்று புகழ்ந்து கௌதுல் ஆலம் பேரிலே ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார் அபுல் ஹசன் அலி. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் புகழ்ந்திருக்கிறார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ்களுடைய தரங்களை எல்லாம் சுண்டி பார்ப்பார். இமாம் ஸஹபி அவங்க சொல்றாங்க, அவ்வளவு புகழ்ந்து எழுதுறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி இமாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னால் நேரம் பிடித்துவிடும் என்ற காரணத்தினால் சுருங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் உள்ள, இந்த தீனில் உள்ள நிறைய முஸன்னிஃபீன்கள், கிதாபுகள் எழுதினவங்க, தொகுத்தவங்க, முஹத்தீஸீன்கள் எல்லாரும் கௌதுல் ஆலம் முஹியீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி நாயகத்தை புகழாமல் கிடையாது. ஏன் புகழ்ந்தார்? ஏன் நம்முடைய முன்னோர்கள் கௌதுல் ஆலம் நாயகம் அவர்களை தூக்கி புகழ்ந்து பேசுகிறோம் என்று சொன்னால், அவருடைய பங்களிப்பு இந்த தீனுக்கு ரொம்ப பெரிய பங்களிப்பு செஞ்சாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒருத்தவங்க, நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஊரில் ஒரு நல்லது செஞ்சாங்கண்டா நம்ம அவங்கள மறப்போமா? ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு மதரசா கட்டி கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ பேருக்கு ஓதி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அவங்கள சொல்லுவோமா இல்லையா? கௌதுல் ஆலம் செஞ்சது புரட்சி, சாதாரண புணர்ச்சியா? சாதாரண புரட்சி கிடையாது. கேளுங்கள், கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அறிவியல் தளத்திலும், அறிவியல் பயண தளத்திலும், அது மட்டுமல்ல ஆன்மீக பயண தளத்திலும், இந்த ரெண்டு தளத்திலும், அறிவியல் பயண தளத்திலும் ஆன்மீக பயண தளத்திலும் ஷரியத்திலிருந்து வழிகட்டு விடாமல் பாதுகாத்த ஒரு மாவீரர் தான் குவளையம் போட்டு நமது குதுபுநாதர் கௌதுல் ஆலம் முஹியீத்தீன். அவருடைய சேவைகள் என்னமோ ஒரு ஆன்மீகத்தோடு சுருக்கிவிட முடியாது. நம்ம என்னது அவுலியாக்கள் தஸ்மீம் பண்ணி வச்சுவோம். அவர்கள் செய்த புரட்சி சுப்ஹானல்லாஹ். லேட்டஸ்டா அரபுகள் நிறைய கிதாப் எழுதிக்கிறார். சிரியாக்காரவங்க, ஈஜிப்துக்காரவங்க கௌதுல் நாயகத்தை பத்தி பட்டியல் போடுறாங்க. 1000 வருடங்கள் கடந்து விட்டது. நாம ஒரு கோடியில், ஒரு கடை கோடியில் இருந்து, ஒரு ஊரில் இருந்து நம்ம அவர்களை பற்றி பேசுகின்றோம். ஈராக்கில் பிறந்தவர்களை 1000 வருடம் கடந்து விட்ட பிறகும் அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த தீனுக்கு ஆற்றிய பங்களிப்பு மிகப்பெரிய. கௌதுல் ஆலமா அவங்க 470 ஹிஜ்ரியில பிறக்கிறாங்க. பிறந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா?
பிறந்த காலம் பள்ளிவாசல் ஊர்தோறும் தெருதோறும் இருந்தது, மதரசாக்கள் இருந்தது, ஆலிம்கள் உலமாக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த காலம் ரப்புடைய தொடர்பை விட்டு மக்கள் எல்லாம் தூரப்பட்டு போய் நின்றார்கள். மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் காலிக்கான அல்லாஹ்வை மறைந்து, காலிக்கான அல்லாஹ்வை மறந்து ஹல்குகளான அரசர்களோடு இப்படி படைப்புகளோடையே தொடர்பு வைத்து, சுருக்கமாக சொல்ல போற அந்த கௌது நாயகம் பிறந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலம் பெருமையான காலமா இருந்துச்சு. ரியா குடிகொண்ட, முகஸ்திதி குடிகொண்ட காலமா இருந்துச்சு. பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மன்னர்களுடைய போக்கு சரியில்லை. இப்ப நாம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சின்ன ஒரு பகுதி ராஜா நகரத்தை இது பண்ணும் போது அத்தனை அரபு நாடுகள் என்ன செஞ்சிச்சு, அந்த ஊருக்கு சோறு கொடுக்க முடியாத சூழ்நிலை கைதிகளை போய் உட்கார்ந்து அவங்க நல்லா சாப்பிட்டு இருந்தாங்களா இல்லையா? இதை விட மோசமா எழுதுகிறார்கள். கௌது நாயகம் பிறந்த காலத்துல முஸ்லிம்கள் பெரும்பாலும் இருந்தாங்க, பள்ளிவாசல் இருந்தது, மதரசாக்கள் இருந்து. ஆனால் முஸ்லிம் உம்மத்து பிரிஞ்சு போய் கிடந்துச்சு. சிலுவை வீரர் அல்லாமா சுல்தான் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் போற்றுவார்கள். பெரிய மாவீரர், பைத்துல் முகத்தஸை அவர்கள் மீட்டெடுத்து தந்த மாவீரர் அல்லவா. அவர்களுடைய அந்த புரட்சிக்கு பின்னணியே கௌதுலாயத்தினுடைய அந்த பங்களிப்பு, அவர்கள் உருவாக்கிய ஸ்டூடெண்ட்ஸ்கள் தான் அங்கே உள்ளே இருந்தார்கள். சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். அவங்க கௌது நாயகம் இருக்கும் போதே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்துட்டாங்க. சரிங்களா? அந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி வென்றெடுத்தார்கள். அய்யூபி அரசாங்கத்தை திறம்பட ஒற்றை மனிதர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி இது பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய படைகளிலே நூற்றுக்கணக்கான கௌது நாயகத்துடைய மதரசாவில் ஓதிய மாணவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்லவா, கௌது நாயகத்துடைய பாடம் படிச்ச அவங்க மதரசால தொடர்பு உள்ள அவங்களுடைய தரீக்கத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் பன்னூற்றுக்கணக்கான பேர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹுடைய அலுவலக அதிகாரிகளாக இருந்தார்கள். இதெல்லாம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு வெற்றியின் பின்னணியாக கௌதுலாலம் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த உருவாக்கங்கள் தான், அந்த மாணவர்கள் தான், அவர்களுடைய மாணவர்கள் தான் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு பெரிய பங்களிப்பை செய்தது என்பது இது வரலாறு. சரிங்களா? இப்பொழுது பாருங்கள், கௌது நாயகத்தையே நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். கௌது நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்த காலத்தை அவர்களே சொல்கிறார்கள், ஹாதா ஜமானுர் ரியா வன் நிஃபாக். இந்த ஜமான், நான் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலம் முகஸ்திதியான காலம், நிஃபாக் நயவஞ்சகத்தன்மை, முஸ்லிம் உம்மத்தெல்லாம் கான்ட்ரரியா பிரிஞ்சு போய் கிடந்தது. அப்ப எதிரிகளுடைய கை ஓங்கி இருந்தது. முஸ்லிம்களுடைய ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய பேராசை எல்லாம் முஸ்லிமுடைய அரசர்கள், இன்னும் சொல்லுவார்கள் அந்த காலம் உலமாக்கள் எல்லாம் அரசர்களுக்கு புகழ்வாடி கொண்டிருந்தார்கள். ஹக்கை ஹக்காக சொல்வது கிடையாது. அதான் ஒரு கட்டத்தில் கௌதுலானா ஒரு வார்த்தையை பொங்கி எழுந்து சொல்லுவாங்க. சில அறிஞர்களோட காழ்ப்புணர்ச்சியா, கௌதுலாத்து மேல அறிஞர்கள் காழ்ப்புணர்ச்சியா இருந்தாங்க. அது இயல்பா உள்ளதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் சொன்னாங்க, இன்னி அகூல் லக்குமுல் ஹக்க, நான் உங்களுக்கு உண்மையை சத்தியத்தை நான் கூறுகின்றேன், வலா அகாஃபு மின்கும், நான் உங்களுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டேன்ட்டாங்க. ஏன் அவர்கள் பயப்பட மாட்டார்கள்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அவுலியாக்கள் அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. அவங்க தான் அவுலியாக்கள். கௌதுலால சொன்னாங்க, நான் உங்கள சத்தியத்தை சொல்வதற்கு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், வலா அர்ஜூக்கும், உங்கள்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அன்தும் அகுலுல்லார், நீங்களும் இந்த பூமியில் உடையவர்களும், இந்தி கல் பக்தி, நீங்கெல்லாம் என்னுடைய சமூகத்துல கொசு மாதிரியா அப்படின்ட்டா. இதெல்லாம் ஜுஜிபின்னு சொல்ல மாதிரியா? நீங்கெல்லாம் எனக்கு, நீங்க எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் சரிதான், நான் சத்தியத்தை சொல்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன், நீங்கெல்லாம் எனக்கு முன்னாடி கொசு மாதிரியா அப்படின்ட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய காலத்துல பாருங்க, கௌதுலாலம் நாயகம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, அவங்களுடைய கிதாப், கௌது நாயகம் கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அவங்க மாணவர்கள் சொல்ல எழுதுனாங்க. அல் ஃபத்வர் ரப்பானி என்ற நூலிலே எழுதுகிறார்கள். கௌது நாயகம் அவர்கள் பிறந்து பார்க்கின்றார்கள், உம்மத்தை பார்க்கின்றார்கள், தீனை பார்க்கின்றார்கள். சொல்றாங்க, அதாவது வேதனையோடு சொல்கிறார்கள், கவலைப்பட்டு சொல்றாங்க, தீனு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் தத்தவாகவு ஹீதானு, இந்த மார்க்கத்தினுடைய சுவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்தினுடைய சுவர்கள் எல்லாம் வஅஸாசுஹு, அதனுடைய பேஸ் மட்டம் எல்லாம் நொறுங்கி போய் கிடக்குது.
உடைஞ்சு போய் கிடக்குது. வாருங்கள் யா அஹ்லல்லார் ஹலுமு யா அஹ்லல்லார், பூமியில் உள்ளவர்களே வாருங்கள், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடைந்து போன நொறுங்கி போய் கிடக்கின்ற இந்த தீனை நாம் மீளெழுச்சி செய்வோம், கட்டமைப்போம், தூக்கி நிறுத்துவோம் சொல்லிட்டு சொல்றாங்க யா ஷம்ஸ் ஓ சூரியனே, வயா கமர் ஓ சந்திரனே, வயா நஹார் ஓ பகலே, தஆலோ நீங்க எல்லாம் புறப்பட்டு வாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனை நாம் கட்டி எழுப்புவோம் என்று புரட்சியோடு அவர்கள் முழங்கிக் கொண்டு வந்த கௌதுல் ஆலம் 40 வருட காலங்கள் நான் ஸ்டாப்பா. நாமெல்லாம் 1 மணி நேரம் பேசினால மூச்சு வாங்குது, நாங்களாம் பேசுறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம். ஆனா கௌது நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய ஆலிம்கள் நம்ம பார்க்கிறோம், வெளிநாடுகளுக்கு ஸ்பீச்சுக்கு போவாங்க, அவங்க பயான கேட்பதற்கு வெளி ஊர்கள் வெளிநாடுகளில் வருவார்கள். கௌதுலாலத்தினுடைய செய்திகள் நமக்கெல்லாம் வந்து கிடைத்திருக்கிறது சொன்னால் இன்னொரு புற காரணம் என்ன தெரியுமா? கௌதுலாலம் அவருடைய அந்த ஈராக் வந்து அன்றைய இஸ்லாமிய உலகத்தின் கேபிட்டலா இருந்துச்சு, தலைநகரமா இருந்துச்சுல. அப்ப முஸ்லீம்கள் தொடர்புகள் இருந்தாங்களா, கௌதுலாலத்தினுடைய பயான கேட்கறதுக்கு வெளி ஊர்கள் வெளிநாடுகள்ல இருந்து போவாங்களா. சொல்றாங்க, கிதாபில் எழுதுறாங்க, ஸ்டார்டிங்ல பயான் ஆரம்பிக்கிறா, அவ்வளோ ஆரம்பிக்கல, பாட்டனார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏமா பிறப்புல பயான் பண்ணு, போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அஜமியாக்கும், எனக்கு அரபி அந்த அளவுக்கு ஃபுளுவண்டா பேசணும்ல. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு அஜமி ஆயமே, என்ன பேச சொல்றீங்களே? அப்ப அந்த வரலாறு தெரியும், காயல் பட்டத்தில் உள்ளவங்களுக்கு அடிப்படை வரலாறு எல்லாமே தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சி வழங்கி 7 தடவை உமிழ்வார்கள் அவர்களுடைய வாயிலே. அப்புறம் அலி நாயகம் அதுக்கு கம்மியா உமிழ்வாங்க, 5 6 தான், 6 தடவை உமிழ்வாங்க. எத்தனைமா சொல்றீங்கல்ல, கரெக்டு. அப்ப ஏன் அலிநாயகமே நீங்க குறைவா? ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் கண்ணியம் கொடுத்து அதை குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு உத்தரவை தலைமீது ஏற்றுக்கொண்டு போனாங்கல்ல. சுப்ஹானல்லாஹ், கௌதுலாலத்தினுடைய உபதேசத்தை அரபியில கேட்டு பார்த்தா முத்து முத்தா பேசுவாங்க, ரைமிங்கா இருக்கும், அழகா இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும், ஜவாமியுல் கலீம், சுருக்கமா பேசினாலும் நிறைந்த கருத்துக்களோடு பேசுவாங்க. போனாங்களா, போய் பேச ஆரம்பிச்சாங்களா, 40 வருஷ காலங்கள், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலங்கள் இந்த தீனுக்காக வேண்டி வாரத்தில் 3 நாள் பயான் பண்ணுவாங்க. வாரத்தில் 3 நாள், 40 வருஷ காலம் பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்ப வாரத்தில் 3 நாள் மணிக்கணக்கில் பேசுவாங்க. இதை கேட்கறதுக்கு 70,000 மக்கள் கூடுவார்கள். கிதாபில எழுதுகிறார்கள், சில நேரங்கள் இடம் பத்தாது, தெருக்கள் சுவர்கள் அங்கங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்பாங்களாம். 90,000 பேர்களோட அவர்கள் பயானை கேட்பதற்கு அமர்ந்திருப்பாங்க. ஒரு சிட்டிங்ல அவங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்கு என்ன லட்சத்திற்கும் நெருக்கமான மக்கள் ஒன்று கூடுவார்களாம். அவங்க பயான் பண்றதுக்கு போது அவர்களுக்கு முன்னால் 400 மைக்கூடுகள், அப்ப இந்த காலத்தை நிருபர் உட்கார்ந்து கேள்வி வைப்பாங்கல்ல, குறிப்பு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி 400 பேர் அமர்ந்து கௌதுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பயானை குறிப்பெடுத்துக் கொள்வார்களாம். இப்படி அவர்களுடைய பயானிகளின் ஊடாக லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், பாவம் புரிந்தவர்கள் தௌபா செய்து திருந்தினார்கள். கௌதுநாயகத்தை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க நம்மள மாதிரியே பயான் பண்ணி தொழுவாதவங்களை தொழுவுங்கன்னு சொல்றது இல்லை, அவங்க அவுலியாக்களா உருவாக்குனாங்க. அது பெரிய ஃபேக்டரி, அவங்க ஆன்மீக ஃபேக்டரி. அவங்க லட்சக்கணக்கான மக்களை திருத்தினாங்க, அல்ல பல்லாயிரக்கணக்கான மக்களை தீனை கொடுத்தாங்க, கலிமா சொல்லி கொடுத்தாங்க, இஸ்லாமாகிறதுக்கு காரணமா இருந்தாங்க. மட்டுமல்ல, பல பேர்களை இவர்கள் அவுலியாக்களாக உருவாக்கினார்கள். கௌதுநாயகத்தை நம்ம ஏன் தெரியுமா கொண்டாடுறோம்? கௌதுநாயகம் அவங்களுடைய உஸ்தாத் பெருந்தகையவர்கள் அபு சாயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சின்ன மதரசா ஒன்று நடத்தினாங்க. அந்த மதரசாவில் அவருடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக மாணவர்களிலே யாரு நல்ல ஒரு சிறந்த மாணவர், பொறுப்பும் ஒழுக்கமும் உள்ள மாணவரை பார்க்கிறாங்க, திறமையானவர்கள். கௌதுநாயகம் 13, 14 அரபி கலைகளிலே தன்னிகரற்று தேர்ச்சி பெற்றவர்கள். இலக்கணம், இலக்கியம், இப்படி நிறைய இருக்குல்ல, குர்ஆனுடைய விரிவுரை, ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா இல்ல, ஒரு அரபிக்கு விளக்கம் கொடுக்கணும் சொன்னா இவ்வளவு கிதாபுகளுக்கு விளக்கம் கொடுக்கணும், இவ்வளவு கலைகள் தெரிஞ்சிருக்கணும். கௌதுநாயகம் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஃபுளுவண்டா 14 இல்மு துறைகளும் தெரியும். இன்னும் எழுதுறாங்க அவங்க வரலாற்றுல, அவங்க மதியான நேரத்தில் ஒரு கிளாஸ் நடத்துவாங்களாம், திலாவத்துல் குர்ஆன் காரி கௌதுநாயகம். மதியான நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் பிள்ளைகளுக்கு கிராத் கிளாஸ் நடத்துவாங்களாம். இப்படி பாருங்கள்,
ஒரு பக்கம் தரிசு நடத்துறாங்க, பெரும்பெரும் நஹ்வீன்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க, பெரும்பெரும் இலக்கியவாதிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. கௌதநாயகத்துடைய பங்களிப்பு இருப்பாங்க. ஒரு துறை மட்டுமல்ல, அவர்கள் பல துறைகளில். ஒரு பக்கம் தன்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அபு சயீத் ரஹ்மத்துல்லாஹி மதரசாவுக்கு பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பு கொடுத்தாங்களா? பொறுப்பெடுத்தாங்க. பார்க்கிறார் கௌதநாயகம் இது சரியா வரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மதரசாவை மதரசத்துல் காதிரியா என்று நிறுவுகிறார்கள். அந்த மதரசத்துல் காதிரியா இருக்கு பாருங்க, அதனுடைய வெளிப்பாடு தானே நம்ம ஊர்ல எல்லாம் மஹதரத்துல் காதிரியாங்கிறோம். மதரசத்துல் காதிரியாங்கிறது இன்னும் இருக்கிறதாம். அங்கே மதரசத்துல் காதிரியாங்கிற பேர்ல பல மதரசாக்கள் பல பேர்களிலே கௌதநாயகத்துடைய மாணவர்கள், முரீதீன்கள், மாணவர்கள் திக்கு திசை ஒவ்வொரு நாடுகளிலும் தேசங்களிலும் சென்று அந்த முரீதீன்கள் மதரசாக்களை உருவாக்கினாங்க. இதெல்லாம் இதற்கு பின்னணியா கௌதநாயகம் அவர்கள் புரட்சியாளர்களை உருவாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், சஹாபாக்களுக்கு பின்னால் இந்த சமூகம் செயலிழந்து, அதாவது சுறுசுறுப்பு இல்லாமல் தீனுடைய பற்று குறைந்த நேரத்திலே ஒரு சரியான சீர்திருத்தவாதியை அல்லாஹ் இந்த தீனுக்கு தந்தான் என்று சொன்னால் மிகையாது நம்ம கௌதநாயகம். சரி, கௌதநாயகம் மதரசாக்களை எல்லாம் உருவாக்கினார்கள். அந்த உருவாக்குற அந்த பக்குவத்தை மாணவர்களுக்கு, அவர்கள் முரீதீன்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. எப்படி இருந்த நேரம் உள்ளங்களிலே அல்லாஹ்வை மறந்துவிட்டு போய் இந்த துன்யாவுடைய மோகம் குடிகொண்டிருந்த காலத்திலே கல்புகளை புடம் போடுகின்றார்கள். அதில்தான் அவர்களுடைய பீரியடில் தான் பல மதரசாக்கள் உருவாகிச்சான். தீனையே ஒரு புனரமைப்பு படி பண்றாங்க. சரிங்களா? இப்படி ஒரு பக்கம் மதரசாக்களுடைய கல்வி. இன்னும் சொல்லப்போனா நாம நினைக்கிறோம் கௌதநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆன்மீகத்தை போதிச்சாங்க, இந்த துன்யாவை பத்தி சொல்லல அப்படின்னு நினைச்சிருக்க. துன்யாவை பத்தி மாணவர்கள் சொல்லுவாங்க, எப்போ சம்பாதிப்பாம்பாங்க. வித்தியாசமா இருக்கு இல்லையா? வித்தியாசமா இருக்கு இல்லையா? எப்போ சம்பாதிக்கணும்னு சொன்ன ஒரு கிதாபில் அண்மையில படித்தேன். ஒரு அரபு அறிஞர் சமீபத்தில் எழுதின அந்த கிதாபில் கௌதநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சும்மா இருக்கிற சம்பாரி உழைச்சு சாப்பிடும்பாங்களாம். அப்ப அவங்க நிறைய ஜுகுதை பத்தி பேசியிருக்காங்களே, துன்யாவுடைய மோகத்தை பத்தி பேசியிருக்காங்க, உன் கல்வில ஏத்தாதம்பாங்க சொல்லுவாங்க அல்லவா? அத்துன்யா ஃபி யதீக யஜூஸு. இந்த துன்யா, இந்த பணம் காசு உன் கையில இருக்கிறது ஓகே கூடும். ஃபி ஜைஃபிக, உன் பாக்கெட்ல இந்த துன்யா இருக்கிறது தப்பு இல்லை, ஓகே யஜூஸு கூடும் சொல்லிட்டு சொன்னாங்க. உன் கையில பணம் இருக்கிறதுனாலயோ உன் பாக்கெட்ல பணம் இருக்கிறதுனாலயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஹாருகா, இந்த துன்யாவே பினியத்தின் சாலியா, ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி நீ சேர்த்து வைக்கிற அதுவும் யஜூஸ். இப்போ காசு பணம் சேர்த்து வைக்கிறோம், ஒரு உம்ராக்கு போகணும், ஒரு ஹஜ்ஜுக்கு போகணும், புள்ள கல்யாண காரியத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், இது தப்பு இல்லை, இதெல்லாம் ஓகே யஜூஸ் கூடும். ஆனா அம்மல் கல்பு ஃபலா யஜூஸ் லக்க, உன் உள்ளத்துல அது சேர்த்து வச்சிடாது, உன் உள்ளத்துல நுழைச்சிடாத, அது ஜாயிஸ் அல்ல அப்படின்ட்டாங்க. அவ வரலாற்றில் ஒன்று உண்டு. ஒரு தொலை தூரத்திலிருந்து ஒரு ஆளு கௌதநாயகத்தை பார்க்கணும், அவங்களுடைய துவாவை பெறணும்னு வர்றாராம். அப்படி வரும்பொழுது வரும் வழியிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை பார்க்கிறார். அவ கேட்கிறா பக்கத்தில் உள்ளவர்கிட்ட, இந்த தோட்டம் யார் இது? இது முஹைதீன் அப்துல் காதிர் ஷேக் அவங்களுடைய இது. அப்போ ஒரு மனசுல ஒரு என்ன ஓட்டம் வந்ததா, அதே ஒரு பெரிய சுகுது, பெரிய அவுளியா, அவளுக்கு இவ்வளோ பெரிய சொத்துலாம் இருக்குதான் வருப்புல, அவருக்கு ஒரு சாதாரண நாள் அவருடைய அகமியம் தெரியாதனால ஒரு பெரிய அவுளியா அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தா இவ்வளோ தோட்டத்துக்கு சொத்துக்கு சொந்தக்காரா. அடுத்த இன்னொரு இடத்துல போனோம்னா இது யாருது, அது அவங்களுடையதான். இந்த எண்ணத்தோட சரி வந்ததே வந்து விட்டோம், இப்போ என்னென்ன போய் பார்த்துட்டு வருவோம்னு போன இடத்துல அவங்க கஷ்பில் விளங்கிக்கிட்டு உபதேசங்கள்லாம் பேசிட்டு சொன்னாங்கன்னா, நாம் துனியாவை கல்புல ஏற்றுறது கிடையாது. சொத்து இருக்கிறது வாஸ்தவம் தான், தோட்டம் துறப்பு இருக்கிறது வாஸ்தவம் தான், அது நான் என் உள்ளத்தில் ஏற்றுறது கிடையாது. உள்ளத்தில் யார் இருக்கின்றார்? என் உள்ளத்தில் ரப்பு இருக்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது இதுகளையெல்லாம் நான் உள்ளத்தில் ஏற்ற மாட்டேன். கௌதநாயகத்தினுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஏழ்மையாகவும் இருந்தார்கள், குருஜ் அஜமியிலே படுத்த படுக்கையா மையத்தாகவும் இருந்தார்கள். உள்ளே உபதேசம் செய்கின்ற பொழுது அரசர்கள் உடுத்தாத உடைகள் கூட உடுத்திருப்பார்களா கௌதநாயகம். அல்லாஹ் தஆலா பல இதுகளை தரஜாக்களை அவங்களுக்கு கொடுத்தான். யாரு? நம்ம குத்துபுநாதர் இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துகளை கொடுத்திருந்தான். ஆனாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அவங்க அடியார்களுடைய உள்ளத்தை பார்க்குறாங்க. இந்த உம்மத்தினுடைய உள்ளங்கள் எல்லாம்
ஹல்குகள் பக்கம் நாடி இருந்துச்சு, ஹாலிக்கான அல்லாஹ் மறந்து மஹ்லூக் பக்கம் இருந்துச்சு. அந்த உள்ளத்தை சரிபடுத்தும். கொஞ்சம் கவனமா கௌதநாயகம் ஒரு முக்கியமான விஷயம். கௌதநாயகம் மனித உள்ளங்களை சுத்தப்படுத்தினா எல்லாம் சரியாயிடும் விளங்கிட்டாங்க. மனித உள்ளத்துக்கு அறிஞர்கள் சொல்றாங்க குவத்தானி, கல்புக்கு வந்து 2 குவத் வலிமை இருக்கிறார், 2 பவர். ஒன்று குவத்துல் ஃபிக்ர், சிந்தனை திறன், சிந்தனை பவர் இருக்குது, அல்லாஹ் தந்திருக்கிறான் கல்புக்கு. இன்னொன்று குவத்துல் இராதா, மன வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பார்க்குறாங்க உம்மத்துடைய உள்ளங்கள் எல்லாம் இறந்து மௌத்தா போய் கிடக்குது, துன்யா மோகம். கௌதநாயகம் இதை சரி பண்ணா இந்த உம்மத்தை சரி பண்ணாண்டு கல்வை சுத்தம் பண்ணாங்க. கல்வை சுத்தம் பண்ணி அந்த கல்விலே அல்லாஹ்வை உள்ள வந்து கொண்டு சேர்த்தாங்க. ஒரு கட்டத்தில் கேட்பாங்க, ரொம்ப அவருடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இன்னமாலி குள்ளி வாஹிதின் மின்கும் கல்புன் வாஹிதுன், உங்க எல்லாத்துக்கும் ஒரு உள்ளம் தானே இருக்குது, ஒரு கல்பு இருக்குது. எப்படி அந்த ஒரு உள்ளத்தில் துன்யாவும் ஆகிராவும் என்ன ரெண்டையும் பிரியம் கொள்றேன்னு சொல்றது எப்படி சாத்தியம்னு கேட்கிறா. இருக்கிறது உனக்கு ஒரு உள்ளம், அந்த உருவத்துல நான் அந்த துன்யாவை நேசிக்கிறேன் ஆகிரத்தையும் நேசிக்கிறேன்னு சொல்றிய, இது எப்படி சாத்தியமாகும் கேட்கிறாங்க. கைஃப யகூனு ஃபீல் ஹக்கு வல் ஹல்கு, அல்லாஹ்வும் படைப்பினங்களும் ரெண்டும் ஒரு சேர அந்த ஒத்த உள்ளத்துல எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு வந்து கௌசநாயகம் சொல்றாங்க, இது பச்சை பொய்ப்பா ஆதாக்கி இது பொண்ணு இப்படி சொல்றான். உள்ள ஒரு உள்ளம், அந்த ஒரு உள்ளத்துல நான் இதையும் வச்சிருக்கிறேன் அதையும் வச்சிருக்கேன்னு சொல்றிய, இது பச்சை பொய். அப்படி அழகா சொல்லிட்டு வந்து அந்த மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் புடம் போட்டாங்க. சொல்லுவாங்க சௌபுஹு நதீப், அவன் உடுத்திருக்கிற ட்ரெஸ் என்னமோ சுத்தமா இருக்குது, ஆனா அவன் கல்புஹு நஜஸு, அவன் உள்ள வந்து என்ன இருக்கு நஜீஸா போயிருக்கு. இப்படி கௌதநாயகம் அந்த கல்பையே ரசிவாங்க. அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திருப்பிக்கிட்டே வந்தாங்க. ஷிர்க்குக்கு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. ஷிர்க்குங்க வந்து 2 வகை, நவ் ஆனி. அந்த 2ல என்ன தெரியுமா, ஒன்று லாஹிர் இபாதத்துல் அஸ்னாம், விக்கிரகங்களை வழங்குறது, இது நம்ம பார்வையில் அது மட்டும் ஷிர்க்கு. அவங்க இன்னொன்று சொல்றாங்க அல் இத்திகாலு, என்ன அல் இத்திகாலு அலல் ஹலிகி, அகத்திலே பாத்தின்ல ஒரு ஷிர்க் என்ன தெரியுமா, பாத்தின்ல உள்ளத்தில உள்ளாந்து ஒரு இணை வைப்போண்டு இருக்குது. அது என்னவென்று சொன்னால் படைப்பின் பக்கம் சாய்வது, படைப்பின்கள்ட்ட முகத்தாஜ் ஆகுவது, மனிதர்கள்ட்ட போய் தவக்கல் வைக்கிறது, இதுவும் ஒரு வகையான ஷிர்க் என்று கௌதநாயகம் சொல்லித்தராங்க. அவங்க சொல்லுவாங்க சஹீர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹ் சொன்னதாக அவங்களுடைய அல் குன்யா என்ற கிரந்தத்தில் எழுதுகிறாங்க. உன்னை நீ எப்படி தெரியுமா அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும், உன்னை நீ அல்லாஹ்ட்ட கல் மையித்தி, உன்னை ஒரு மையத்து மாதிரி அல்லாஹ்ட்ட ஒப்பட. எப்படின்னு கேட்டா, ஒரு ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவற்றை எப்படி ஒப்படைப்பார்களோ, ஒரு ஜனாசா குளிப்பாட்டுறவங்க அவங்கள்ட்ட ஒரு மையத்து எப்படி அகப்பட்டு இருக்கும், அவர்களுடைய கையில எப்படி இருக்கும். ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர் அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் குளிப்பாட்டுவார். அவர் எப்படி புரட்டுகிறாரோ அதுபடிதான் அந்த ஜனாசா மையத்து பொருளும். அந்த மையத்து வந்து எனக்கு இங்க தண்ணி ஊத்துக்குன்னு சொல்லுவான், என்ன எனக்கு குழுது அப்படி செய்ய சொல்லுமா, சொல்லாது. மையத்தை குளிப்பாட்டுவர் எப்படி தன் விருப்பப்படி குளிப்பாட்டுவாரோ அதுபோன்று ஒன்று ஒரு மையத்தை அல்லாட்ட ஒப்படைப்பா. தவக்கலை சொல்லிக் கொடுக்கிறார்கள், தக்வாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சுருங்க சொன்னார் ரவுதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் நிறைய நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். மனித உள்ளங்களை அவர்கள் செஞ்சார்கள், புட போட்டார்கள், மனித உள்ளங்களை சுத்தம் படுத்தினாங்க. கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க கூனு பவ்வாபீன அலா குலூபிகும், ஃபர்ஸ்ட் கிளாஸான வார்த்தைகள் வரிகள். உங்க உள்ளங்களுக்கு நீங்க அந்த வாசல், உங்கள் உள்ளம் என்னும் வாசலுக்கு நீங்க கேட் கீப்பரா இருங்க. உங்க உள்ளத்துக்கு பவ்வாபீன வாசலுடைய காவலாளியா உள்ள இருங்க. நீங்க இருங்க, உங்க உள்ளத்துக்கு நீங்க தான் காவலாளியா இருக்கணும். உள்ள சத்தியத்தை விடுங்க, நல்லதை உள்ள விடுங்க. பல துதுகிலில் ஹவா, மனோ இச்சைகளை உங்களுடைய உள்ளத்துல நீங்க உற்றாதீங்க. அப்படி விட்டீர்கள் என்றால் துகுலிக்கு நீங்கள் நாசமடைந்து போவீர்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாத்துவான். அவங்க சொல்றாங்க, நீ உள்ளத்துல தீயதை அழுக்குகளை உள்ளே விட்டு விடாதீர்கள், நல்லதை விட்டு விடுங்க.
உங்க உள்ளத்தை நீங்களே காவலாளியாக இருந்து பாதுகாருங்கள் என்று சுபஹான் அல்லாஹ் 40 வருட காலங்கள் நான் ஸ்டாப்பாக முழங்கி லட்சோப மக்களை திருத்தினார்களே, அதனுடைய வழிவந்தம் தான் ஊரெங்கும் உலகெங்கும் மதரசத்துல் காதிரியா, அவருடைய சில்சிலா காதிரியா, அவருடைய தரீகா முரீதீன்கள் சிஷ்ய கோடிகள் உலகெங்கும் சென்றார்கள். இந்த தீனை பரத்தினார்கள், இந்த தீனை புனரமைப்பு பண்ணினார்கள், மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட பாரிய புரட்சிக்கு சொந்தக்காரர் தான் நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலிலே மாஷா அல்லாஹ் பெண்கள் மதரசாவும் நடந்து வருவதை நாம் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பகுதி வலிமார்களை நேசிக்கக்கூடிய இந்த பகுதி தீனுள்ள பல ஹாஃபிதுகள், பல ஆலிம்கள், பல சாலிகன்கள், நல்ல தொழுகையாளிகள் முத்தக்கினுடைய பகுதியாக அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை கொண்டு அல்லாஹ் காரணமாக்கி வைக்க வேண்டும். இந்த அருமையான பெருமக்களே, நாம் பல பேர்களோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்முடைய தீனிலே, நம்முடைய ஷரியத்திலே எந்த ஒரு பேலன்ஸும் ஃப்ளெக்சிபிளும் ஆகக்கூடாது. நாம் யாரோடு சேர்ந்தாலும் அல் மர்உ மஅமன் அஹப்ப, நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாம் நாயகத்தையும் நல்லடியார்களையும் நேசிப்போம், நல்லோர்களுடைய தொடர்பில் இருப்போம், மஸ்ஜிதுடைய தொடர்பில் இருப்போம். அருமையான பெருமக்களே, ஒரு பெருமக்களே, இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாரும் வாருங்கள். மாற்ற சகோதரர்கள், மாற்று மத சகோதர சமயத்தர்கள் அவருடைய திருவிழாக்கு எல்லாம் ஒன்று கூடுகிறார். நாம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் ஒன்று கூடி மஸ்ஜிதை நாம் அலங்கரிக்க வேண்டும், நிகழ்வை அலங்கரிக்கும். இந்த பகுதிக்கு, இந்த பகுதி மக்கள் தான் தன்னெழுச்சியாக ஆர்வத்தோடு வர வேண்டும். என் அருமையான தாய்மார்களே, நீங்களும் பல ஹாஃபிதாக ஆலிமாக்களாக இங்கே நடக்கக்கூடிய மர்சாவில் உருவாகி நீங்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததியை இந்த பகுதியிலே தீன் எழுச்சி உள்ள சமுதாயமாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுவே கௌதுல் ஆலம் நாயகத்துடைய சிந்தனை, அவருடைய எண்ணத்தை விளங்கி அவர்கள் பெயரால் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமாக நாம் நம்முடைய பிள்ளைகளை தக்வாதாரிகளாக உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அல் ஆராஃபிலே குறிப்பிடுவான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். சூரா அல் ஆராஃபிலே வரும் அந்த ஊர் வாசிகள் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெனிஃபிட் என்ன தெரியுமா? நாம வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் பரக்கத்துகளை திறந்து விடுவோம் என்று சொல்கின்றார். தக்வாக்குள்ள வேல்யூ சரிங்களா? குர்ஆன்ல வருதல்லவா, வமையத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை நீங்க தக்வாவோடு வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் நம்ம நினைச்சு பார்க்காத விதத்துல ரிஸ்க கொடுப்பான். என்ன, பல பேர்கள் பல வேலைகள் சிரமத்தோடு இருப்போம், என்ன கடல் வேலைகள் தொழில்கள் இருப்போம். ஒரு அற்புதமான இறை நேசத்தையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பும் இருக்கக்கூடிய பகுதியாக்கும் கடற்கரை. ஸுன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வாங்க, ஒரு நாள் கடலிலே பயணித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்படியே இந்த கடல் நீரை உற்று பார்த்து கொண்டே வந்தார்களாம் ஷேக் அவர்கள். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார்களாம், ஷேக் அவர்களே, இந்த கடல் நீரை நீங்கள் உத்து பார்த்து கொண்டே வருகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார். ஒண்ணுமில்லை, பார்த்தீர்களா சுப்ஹானல்லாஹ், இந்த உப்பு தண்ணீரிலேயே சதாகாலமும் இந்த மீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சதாகாலமும் இந்த மீன்கள் உப்பு தண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடும் போது ஆனத்துல உப்பு போடாம இருக்கமா இல்லையா? உப்பு போடுறோம். அந்த மீன் கிடைச்சிடும், உப்பு போடுறான். நான் உப்பு போட்டாட்டா அன்னைக்கு வீட்டில் சண்டை தான் வரும். நல்லா தான் இருக்கு மீன் குழம்பு, உப்பு இல்லையே, என்ன சண்டை வந்து போயிடும். அப்ப கடலிலேயே எனி டைம் வாழக்கூடிய அந்த கடல் மீன்கள் உப்பை அது உள்ளத்தில் உள்வாங்கவில்லை. சொல்றாங்க, கடலிலே வாழுகிறது, அந்த உப்பு நீரிலே வாழுகிறது. ஆனால் அதை சமைக்கின்ற பொழுது நாம் உப்பு போடுகின்றோம். என்ன பார்த்தீர்களா? சுப்ஹானல்லாஹ், கடல் நீரில் உப்பு நீரில் வாழ்ந்தாலும் அந்த உப்பை உள்ளத்தில் உடலில் உள்வாங்காமல் அந்த மீன்கள் வாழ்ந்தது. இது போன்றும் நாமளும் அப்படி அல்லவா ஒரு துறவர வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ந்தால் கௌது நாயகம் சொல்வார்கள் அல்லவா, உலகம் உன் பாக்கெட்ல வச்சுக்க, உன் சேர்த்து வச்சுக்க, பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்க வேண்டாம். ஆனா அதை வந்து உன் உள்ளத்துல கொண்டு வந்துடாத, உள்ளத்துல அல்லாஹ்வை கொண்டு வரணும். அந்த அந்த ஒரு தக்குவாவை நாம் உண்டாக்க வேண்டும். சரிங்களா? கடைசியா சொன்ன நிகழ்வினுடைய இறுதிக்கு பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா 1-2 செய்தி மட்டும். இந்த பகுதியில் வாழக்கூடிய அருமையான பெருமக்களே, அருமை தாய்மார்களே, தங்களுடைய பிள்ளைகளை முத்தகீன்களாக உருவாக்க வேண்டும். சரிங்களா? அல்லாஹ் முந்தைய காலத்துல சொல்லி காட்டுவாங்களே, ஒரு ஊரை, என்ன ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரு.
99 கொலை பண்ணாரு. ஒரு ஆள்கிட்ட போய், ஒரு ராகி கிட்ட போய், ஒரு பாதிகிட்ட போய் விளக்கம் கேட்கிறார். அந்த காலத்தில் படிச்சவர்கிட்ட அவர் சொன்னார், படிச்சவன்னா வணக்கசாலி, மார்க்கம் ஃபுல் பண்ணா தெரியும், வணக்கசாலியா இருந்தவர் பனீஸ்வரவர காலத்தில். இதெல்லாம் நமக்கு தெரியும். பாலர் பாடம் இந்த ஹதீஸ். அல்லாஹ்ட்ட எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்பார். என்னப்பா பண்ண? 99 கொலை பண்ணிட்டேன், அதோட உனக்கு மன்னிப்பு கிடையாது போ. அவரையும் போட்டுருவாரு, செஞ்சுரி ஆகி போடும். 100 கொலை சதம் அடிச்சுட்டாரா, கடைசியா ஒரு அறிஞரை சந்திப்பார். அந்த காலத்து தானே சொன்னாரு, நீ 100 கொலை பண்ணாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், அதுக்காக கொலை பண்ணிடுறது பாவம் என்று விளங்க கூடாது. அவனையும் திருத்தணுமே, அவன் மூலமா பல பேரை திருத்தணுமே. உனக்கு மன்னிப்பு இருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன், நீ இந்த ஊர்ல இருக்காத, நல்லடியார்கள் அதோ அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அந்த ஊருக்கு போங்க. இதெல்லாம் ஹதீஸில் பார்த்திருப்போம். இவர் மனம் திருந்தி அந்த நல்லடியார்கள் வாழக்கூடிய ஊருக்கு போவோம். அங்க போய் நாம திருந்தி நாம இன்னுமே சாலிகா வாழ்வோன்னு போறார். போற வழியில நிர்ணயிக்கப்பட்ட மௌத்து வந்துருது. என்ன, இப்பொழுது மலக்குமார்கள் 2 பேர் வந்து டிபேட் பண்றாங்க. இந்த ரூக நான் தான் கொண்டு போவேன், ரஹமத்து அதாபுடைய மலக்குமார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு மனித ரூபத்தில் ஒரு மலக்கு அனுப்பி வச்சான். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுல சிந்திக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அந்த மலக்கு வந்து தீர்ப்பு வழங்குவாங்க. என்ன தீர்ப்புன்னு கேட்டா, அலங்க நடந்து வந்த அந்த டிஸ்டன்ஸ் அலங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு சான் அளவு எந்த ஊரை நோக்கி, நல்லோர்களுடைய ஊரை நோக்கி பயணித்தாரோ ஒரு சான் 8 கூட வைத்திருப்பார். அல்லாஹ் அவரை மன்னித்தான், நல்லடியார்கள் பட்டியல் அல்லாஹ் சேர்த்தான. இங்கே நான் பார்க்க வேண்டும், அவர் திருந்தனும் வந்தார், திருந்தி அமல் செய்யவில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் நல்லோர்களோடு வாழணும், நல்லடியார்கள் ஊர்ல போய் வாழணும் நினைச்சாரு பாருங்க. அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான். அதனால நாம நல்லோர்களுடைய தொடர்பு இருக்கணும். நம்ம யாரோடு பழகினாலும், எவரோடு பழகினாலும் எல்லாரோடையும் நாம் சேர்ந்து வாழ்வோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே அல் மர்உ மஅமன் அஹப்ப, நல்லோர்களுடைய நேசம் இருக்க வேண்டும். சரி, ஹைர். இறுதியாக நாம் 2 ஆயத்துக்களை சொன்னோம் அல்லவா? சூரா அல் ஆராஃப், சூரத்து தலாக். அல்லாஹ் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ்வை பயந்தா ரிஸ்க் கொடுப்பாண்டு. அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நாம் பரக்கத்தை வானத்திலிருந்து பூமியில் திறந்து விடுவோம் சொன்னார் இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உண்மையிலே கொடுப்பான், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான், அல்லாஹ்வை தக்வாவை நம்புனான். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அந்த மின்ஹைசுலா யஹ்தஸிபுக்கு விளக்கம் எழுதுவாங்க. நினைச்சு பார்க்காததுக்கு நீ கற்பனையிலோட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். காசு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருப்போம். தக்குவா இருந்தா நம்ம கற்பனையிலோட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோமா? அல்லாஹ் நமக்கு தேவையான ரிஸ்க் பாக்கியத்தை இரணத்தை கொடுப்பான். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. சையதுனா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ணி இல்லாத பகுதி அல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை சிறமேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவி பச்சை பாலகரான சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை விட்டுட்டு போயிறாங்க. கைரதி ஜரைன் குர்ஆன் சொல்லுது, அந்த பூமியில பச்சை படுமையான செடிகள் கிடையாது, விவசாயம் கிடையாது, தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத பாலைவனத்தில் அல்லாஹ் விட்டுட்டு போனா. அவங்க அந்த ஃபேமிலி, அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தக்குவாவோடு இருந்ததுனால அல்லாஹு தஆலா அவங்க பாதம் பட்டு ஜம்சமை ஊற வைத்தான். அந்த ஜம்சம் இன்னைக்கு உலகத்துல வற்றா ஜீவநதி போல் கியாமனால் வந்து கொண்டு இருக்கிறது. பெருமானார் சொல்வார்களே, ஷிஃபா ஸுகுமின் வதஆம துமின், அது நோயாளிகளுக்கு என்ன அருமருந்தாகவும் பசித்தோருக்கு உணவாகும். இப்படி பல சிஃபத்துகளை கொண்டு அல்லாஹ் ஜம்சமை வைத்திருக்கிறானே, அது ஒரு அத்தாட்சி அல்லவா? ஒரு ஃபேமிலி தக்வாவோடு வாழ்ந்தார்கள். ஒன்றும் இல்லாத நீர்நிலையற்ற பூமியிலே வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் ஜம்சம் நீரை கொடுத்திருக்கிறான். இமாம் தபரி சொல்லுவார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய கேர் ஆஃப்ல தான் அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை மேரி என்று சகோதரர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா பைத்துல் முகத்தஸிலே மாடியிலே இருப்பார்கள். அவருடைய கஃபீல் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உணவு கொண்டு போவார்களாம். இதெல்லாம் குர்ஆனுடைய வரலாறு. ஒரு நாள் போறாங்க, சீசனில் கிடைக்காத பழங்கள் கனி வர்க்கங்கள் எல்லாம் அம்மாவுக்கு முன்னால் இருக்கிறது, மரியம் அம்மாவுக்கு முன்னால் இருக்கின்றது. அன்னாலகி ஹாதா, உனக்கு எப்படி வந்தது மரியம்னு கேட்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, என் இறைவன் எனக்கு தந்தான், சீசனில் கிடைக்காத பழங்கள் அல்லாஹ் கொடுத்தான். எதற்கு? இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவோடு வாழ்ந்தால்
அல்லாஹ் எதிர்பாராத இரணத்தை கொடுப்பான் என்பதற்கு அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு உங்களுக்கு பாடம் இல்லையா என்று எழுதுவார்கள். இப்படி நாம் தக்வாவோடு வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த பகுதியை இன்னும் சிறந்த பகுதியாக அல்லாஹ் ஒரு எழுச்சியுள்ள பகுதியாக உங்களுடைய வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் கொடுப்பான். அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள் தான் அவுலியாக்கள். அல்லாஹ் சொல்வான், அந்த அவுலியாக்கள் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்வார்கள். எனி டைம் அவர்களுக்கு தக்வாவோடு இருக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் 258 இடங்களிலே தக்வாவை பற்றி பேசுகிறான். குர்ஆன் திரும்ப 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 தக்வாவோடு வாழ், தக்வாவோடு வாழ். கத்தீபுகள் குத்துபாவிலே ஷாஃபி மதுஹபிலே ருக்குன் ஊசிக்கும் இபாதல்லாஹ் வையா அவ்வலம் பி தக்வல்லாஹ், உங்களுக்கு தக்வாவை கொண்டு நான் உபதேசிக்கிறேன் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனிலே வசியத்தாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தக்வா, அந்த இறையச்சத்தோடு வாழ்வோம். இந்த பள்ளிவாசலை நிறைந்து சஃப்களால் அலங்கரித்து வக்துக்கு வக்து தொழுவோம். இந்த பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீன் நிறைந்த பகுதியாக, கல்வி உள்ள பகுதியாக, பொருளாதாரத்திலும் ஈமானிலும் சலாமத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இங்கே பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நிறைந்த ஹாஃபிதுங்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. சாலிகான பிள்ளைகளாக, நிறைந்த பட்டதாரிகளாக ஆக்குவானாக. இந்த மதரசாக்கு நடக்கக்கூடிய நிஸ்வான் போன்ற மதரசாக்களை அல்லாஹ் இங்கே இதன் மூலமாக பல மாணவிகள் பயன்பெற்று இந்த பகுதிக்கு கல்வி உள்ளவர்களாக அல்லாஹ் நல்ல ஒழுக்க சீலர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இதற்கு பங்கெடுத்து பணி செய்யக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு, மதரசாக்கள் நிகழ்வுகளுக்கு பணி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் உலமாக்களுக்கும் புரவலர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவானாக. இருலோக வாழ்க்கையிலும் அல்லாஹ் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் கொடுப்பானாக. இந்த மழை நேரத்திலும் கூட இவ்வளோ நேரம் உட்கார்ந்து பொறுமையோடு அமைதியாத்து கேட்ட உங்கள் பெரியோர், நம்மளில் உள்ள பெரியவர்கள் வயோதிகள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் இயலாமை முடியாமை எல்லாம் தாண்டி இந்த சபையை ஔதுநாயகத்தினுடைய இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைந்த சலாமத்தை ஆஃபியத்தை அல்லாஹ் தருவானாக. சுஹபத்து சாலிஹின் உடைய நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இவ்வளோ நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிறப்பான ஒரு உரையினை அருளுரையாக ஆளும் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய இந்த உரையின் கருத்துக்களை நம்முடைய கல்வியை இருந்து செயல்படுத்த நன்மக்களை நம் யாரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. அவர்களுடைய ஆஃபியத்திற்காகவும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஆஃபியத்திற்காகவும் நீங்களெல்லாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய பணி, சன்மார்க்க பணி தொய்வின்றி தொடர வேண்டும். அதற்காகவும் உங்களுடைய துஆக்கள் வேண்டும் என்ற நேரத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹுவின் பெருங்கருணையாலும் அன்னலங்கள் பெருமான் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசைகளாலும் நமது குருநாதர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் துஆ பெற்றினாலும் நம்முடைய கடற்கரை முஹியுத்தீன் பள்ளியின் கந்தூரி நிகழ்வுகள், இன்றைய நிகழ்வுகள் நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரன் லில்லாஹ். 3 தினங்களும் நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் தலைமையேற்று வருகை தந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பித்து தந்த அத்தனை பெருமக்களுக்கும் பொறுப்பு வகித்து பொறுமையோடு இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற அத்தனை பெருமக்களுக்கும் நன்றிகளை மீண்டும் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இந்த விழா, இந்த நிகழ்வு தங்கிய தடையின்றி நடைபெறுவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் பொருளாதார உதவிகளையும் வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய இந்த கடற்கரை முஹியுத்தீன் பள்ளி ஜமாத்தினர்களுக்கும்
நமது உள்ளார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. யாரெல்லாம் இந்த நிகழ்விற்கு தங்களுடைய பங்கு பணியை ஆற்றினார்களோ, யாரெல்லாம் நம்முடைய நன்றிக்கு உரித்தானவர்களோ அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றிகளை இந்த நேரத்தில் சமர்ப்பித்து, குறிப்பாக நமது இந்த பள்ளியினுடைய இமாம், துணை இமாம், அதனுடைய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை சகோதரர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக நாம் பெண்களுக்கான ஒரு மதரசாவை கட்ட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் இருக்கிறோம். அந்த காரியம் மிக விரைவாக நடைபெற்று முடிவதற்கு உங்களுடைய துஆக்களையும் உங்களுடைய பொருளாதார பங்களிப்பையும் நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவுபடுத்தி தருகிறார்கள் ஃபாத்திஹா துஆ ஓதி நம்முடைய பள்ளியின் இமாம் நமது பள்ளியினுடைய இமாம் அல் ஹாஃபில் மௌலவி முஹம்மது ஷாம் ஆலிம் மஹதரி அவர்கள் துஆ ஓதி நிறைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய பள்ளியினுடைய தலைவர், செக்ரட்டரி, நம்முடைய இந்த கந்தூரி கமிட்டியுடைய காணிக்கை அனுப்ப வேண்டிய முகவரியாக நாம் தந்த அன்பு சகோதரர் ஏஎம் ஷேக் அப்துல் காதிர் போன்ற அன்பு சகோதரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தலைவர், செயலாளர் வாங்க. நமது பள்ளியின் முன்னாள் பொருளாளர் சகோதரர் மீரான் அவர்களுக்கும் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முகமது காக்கா நமது பள்ளியின் ஜமாத்தின் மூத்த உறுப்பினர் முகமது காக்கா அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி இந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. அன்பு சகோதரர் நம் பள்ளியினுடைய உறுப்பினர் ஷேக் பாய் அவர்களுக்கும் பொன்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது பள்ளிக்கு முறையாக வருகை தந்து பல விஷயங்களிலே பல காரியங்களில் பங்கேற்ற அபூபக்கர் ஹாஃபில் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நிறைவாக ஃபாத்திஹா துஆ. லைவ் சேனல் லைவாக நம்முடைய இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற சகோதரருக்கு ஸ்பெஷலாக இப்போது நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. الحمد لله.
رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صلى الله عليه وسلم الفاتح لما أغلق لما سلم ولا شريك له بحق وعلى آله وأصحابه وعلى كيفه حق قدره ومقداره العظيم برحمتك يا أرحم الراحمين اللهم يا عالم السر على ذلك سترنا وعافنا وانفعنا وكلنا حيث كنا يا الله يا الله يا باب العرش مكتوب بابا يا الله لنا بالسعاده والخاتمه بالشهاده يا الله بها يا الله بها يا الله بحسن الخاتمه يا رب لما طلبنا منك مغفره وحسن الخاتمه يا سامع دعائنا لكل مستجب والحمد لله رب العالمين اللهم نصرنا ونصر اخواننا من فلسطين آمين سوريا ويمن من بلاد المسلمين اللهم عليك اليهود والنصارى من الظالمين آمين اللهم اجمعنا تحت لوائك ولواء انبيائك واوليائك وعبادك الصالحين والتابعين المحبوبين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم انا نسالك خير الدنيا في حياتنا وبعد موتنا وبعد عشرتنا حتى نلقاك بقضاء حبيبك صلى الله عليه وسلم اللهم انا نعوذ بك شر الدنيا في حياتنا وبعد موتنا وبعد عشرتنا حتى نلقاك بقضاء حبيبك صلى الله عليه وسلم برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غير الذين امنوا ربنا انك رؤوف رحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة سيدنا اللهم صل وسلم وبارك عليه آمين لا إلهنا وارزقنا النظر إلى مباركه الكريم على قول حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وعلى آله وأصحابه وعلى بيته أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين يا محيي الدين أحيي قلبنا بدينك حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا بالدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا بالدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم